Hello students, welcome to HIPAA Max 11th Standard Max Chapter 7 Matrices and Determinants Exercise 7.1 15th question எப்படி solve பண்றதுன்னு பார்க்கலாம். If A transpose is equal to 4, 5, minus 1, 0, 2, 3 and B is equal to 2, minus 1, 1, 7, 5, minus 2. இப்போ A transpose ன்னு கொடுத்துருக்கதை நம்ம ஏவா மாற்றிடலாம். வெரிஃபை த ஃபாலோயிங் அப்படின்னு 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. A plus B transpose, A transpose plus B transpose is equal to B transpose plus A transpose. ஸோ இங்கே A plus Bன்னு வருதா, அப்போ இங்கே A இடத்துல நம்ம A transpose பண்ணாலும் அது எழுதிப்போம். சரியா? அடுத்தது A minus B whole transpose is equal to A transpose minus B transpose. அடுத்து third subdivision B transpose whole transpose பண்ணும்போது எனக்கு B கிடைக்கும். இந்த 3 விஷயத்தை நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். சொல்யூஷனில் A transpose என்ன கொடுத்துருந்தாங்கன்னு எழுதிடலாம். 4, 5, minus 1, 0, 2, 3. B யோட வேல்யூ 2, minus 1, 1, 7, 5, minus 2. இப்போ A transpose நான் இப்போ ஏவா கன்வெர்ட் பண்ணும். அப்போ ரோ காலமாக மாறிடும். செகண்ட் ரோ செகண்ட் காலம், தேர்ட் ரோ தேர்ட் காலமாக மாறிடும். சரியா? இது A இது B. இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன? A plus B whole transpose is equal to A transpose plus B transpose, that is equal to B transpose plus A transpose. இப்போ 3 தனித்தனியாக கண்டுபிடிக்க போகிறோம். 3தோட ஆன்சர் ஈக்குவல்னு சொல்ல போகிறோம், அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு நான் A plus B whole transpose செய்ய போகிறேன். அதுக்கு A plus B தெரியணும். A வேல்யூ 4 minus 1 2, 4 minus 1 2, 5 0 3 plus B transpose B ஓட வேல்யூ என்னது? 2 minus 1 1, 7 5 minus 2. இப்போ இது ரெண்டுத்தையும் plus 4 plus 2 6 minus 1 plus minus 1 plus into minus minus தான். அப்போ minus 2 2 plus 1 3 5 plus 7 12 0 plus 5 5 3 plus into minus minus, அப்போ 3 minus 2 1. இப்போ question ஆக்சுவலாக என்ன? A plus B யோட transpose. அப்போ இது அப்படியே transpose பண்ணிடணும். ஃபஸ்ட்டு காலம் வந்து ஃபர்ஸ்ட் ரோ ஆகிடும், செகண்ட் காலம் செகண்ட் ரோ ஆகிடும், தேர்ட் காலம் தேர்ட் ரோ ஆகிடும். இதுதான் நம்பர் 1. இதே மாதிரி தான் A transpose plus B transpose வரும்போதும் இருக்கணும். A transpose கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க, பட் B transpose இல்லை, நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு எழுதலாம். அடுத்து A transpose plus B transpose கண்டுபிடிக்கணும். A transpose கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க, பட் B transpose தரல. ஸோ நான் B வேல்யூ எழுதியிருக்கேன். B transpose இப்போ கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு காலம் வந்து ஃபர்ஸ்ட் ரோ ஆகிடும், செகண்ட் காலம் செகண்ட் ரோ ஆகிடும், தேர்ட் காலம் தேர்ட் ரோவாக மாறிடும். கிளியரா? இப்போ இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணலாம். A transpose plus B transpose 4 5 minus 1 0 2 3 plus 2 7 minus 1 5 1 minus 2. இப்போ இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் ஒரு வாட்டி எழுதி கூட செய்யலாம். 4 plus 2 5 plus 7 minus 1 plus into minus minus 1 0 plus 5 2 plus 1 3 plus into minus minus 2 4 plus 2 6 12 minus 2 5 3 1. ஸோ இதுவும் லாஸ்ட்டாக நம்ம கண்டுபிடிச்சது ஈக்குவலா பார்த்துக்கலாமா? ஃபஸ்ட்டு இருந்ததும் இதுவும் சேம். இப்போ அடுத்தது B transpose plus A transpose. ஸோ B transpose ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம், அதை ஃப்ரண்ட்டில் எழுதணும், அவ்வளோதான் இல்லையா? அதை ஃபஸ்ட்டாக எழுதணும். 2 7 minus 1 5 1 minus 2. இப்போ தான் அது கண்டுபிடிச்சதுனால டைரெக்டாக நம்ம எழுதலாம். ப்ளஸ் ஏவோட வேல்யூ 4 5 minus 1 0 2 3. இப்போ ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணலாம். 2 plus 4 7 plus 5 minus 1 plus into minus minus 1
5 plus 0, 1 plus 2, minus 2 plus 3, 2 plus 4, 6, 12, minus 2, 5, 2 plus 1, 3, 3 minus 2, 1. மூணுமே ஈக்குவல் ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரம் 1, 2 and 3, A plus B whole transpose is equal to A transpose plus B transpose is equal to B transpose plus A transpose. இது வந்து ப்ரூஃப் பண்ணிட்டோம். இது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் தான், இன்னும் 2 சப்டிவிஷன் இருக்கு. செகண்ட் சப்டிவிஷன் A minus B whole transpose is equal to A transpose minus B transpose. ஃபர்ஸ்ட் LHS எழுதலாம், அப்புறம் RHS எழுதலாம். LHSல A minus B whole transpose. அப்போ ஃபர்ஸ்ட் நான் A minus B தானே கண்டுபிடிக்கணும். இப்போ A ஓட வேல்யூ என்னன்னு எழுதிக்கலாம். 4 minus 1 2 5 0 3. இது A ஓட வேல்யூ. மைனஸ் B ஓட வேல்யூ 2 minus 1 1 7 5 minus 2. இப்போ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண போகிறோம். 4 minus 2 4 minus 2 minus 1 minus into minus plus 1 2 minus 1 5 minus 7 0 minus 5 3 plus 2 2 0 2 minus 1 1 minus 2 0 minus 5 5. இது A minus B ஓட வேல்யூ மட்டும் தான். நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க, A minus Bக்கு whole transpose. அப்போ இது அப்படியே சேஞ்ச் பண்ணி எழுதணும். ஃபர்ஸ்ட் காலம் ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் காலம் செகண்ட் ரோ, தேர்ட் காலம் தேர்ட் ரோ. இதுதான் இப்போ நம்பர் 1 ஃபர்ஸ்ட் ரிசல்ட். சரியா? இல்லைனா ஃபோர்த் ரிசல்ட்னு எடுத்துக்கலாம். இது வந்து ஃபோர்த் ரிசல்ட். அடுத்து RHS. RHSல என்ன, A transpose minus B transpose. A transpose எழுதியிருக்கேன், B transpose எழுதியிருக்கேன். மைனஸ் பண்ணலாம். 4 minus 2 5 minus 7 minus 1 minus into minus plus minus 1 plus 1 0 minus 5 2 minus 1 3 minus into minus plus 2. அதுதான் ஒரு வாட்டி எழுதிட்டு எழுதணும்னா ஈஸியாக இருக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு வந்து 4 minus 2 2 5 minus 7 minus 2 minus 1 plus 1 வந்து 0 ஆகிடும். இது minus 5 2 minus 1 1 3 plus 2 5. இது நம்மளோட ஃபிஃப்த் ஈக்குவேஷன். இதே தான் நம்ம ஃபோர்த் ஈக்குவேஷனும் இருந்தது இல்லையா? செக் பண்ணுங்க, செக் பண்ணி பார்த்தா கரெக்டாக இருக்கும். ஸோ எப்படி எழுதிடலாம், ஃப்ரம் 4 and 5 A minus B whole transpose is equal to A transpose minus B transpose. Hence proved and முடிச்சிடலாம். இப்போ லாஸ்ட்டாக மூணாவது சப்டிவிஷன் B transpose whole transpose is equal to Bன்னு காமிக்கணும். ஸோ B transpose தான் ஃபஸ்ட்டு தேவைப்படும். B transpose whole transpose கண்டுபிடிக்கலாம். B transpose மட்டும் எழுதுங்க. 2 7 minus 1 5 1 minus 2. இதுக்கு transpose எடுக்க போகிறோம். அப்போ இது அப்படியே தலைகீழ் எழுதினா போதுமா? 2 7 minus 1 5 1 minus 2. இது வந்து நமக்கு கொஷனில் கொடுத்துருந்தாங்கல்ல, அதே B மேட்ரிக்ஸ் வந்துருச்சு பாருங்க. கொஷனில் கொடுத்ததே வந்து which is equal to B. Therefore B transpose whole transpose is equal to இது T. ஓகேவா? B அப்படின்னு முடிச்சிடலாம். Hence proved. 3 ப்ரூஃப் 3மே சால்வ் பண்ணிட்டோம். ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.